வெல்கம் டு ஒகாயோ. இன்னைக்கு நான் பார்க்க போறேன்னா த டேங்க்லேண்ட் ஷார்ட் மாஸ்டர் ஜஸ்ட் வாண்ட் ஏ நார்மல் லைஃப் சாப்டர் 7 தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே ஏற்கனவே 1/2 வருஷம் முடிஞ்சிச்சு. காம்படிஷனுக்கான ட்ரைனிங்கை நம்ம தொடங்கி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. நான் என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸை ரிஃபைன் பண்ணிக்கிட்டு என்னோட வீக்னஸை நல்லாவே காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்பதான் ரியல் சேலஞ்சே ஆரம்பிக்குது. இப்போ நம்ம டீம் லீடரை தேர்ந்தெடுத்தாகணும். என்ன டீம் லீடரா? ஆமா, இப்போதைக்கு நாங்க டெம்பரவரியா ஒரு டீம் லீடரை செலக்ட் பண்ணுவோம். ஆனா நீங்க தேர்ட் இயரோட ஃபினிக்ஸிங்ல ஒரு லீடரை நீங்க செலக்ட் பண்ணணும். அப்படி செலக்ட் பண்ற அந்த லீடர் மட்டும்தான் அந்த கூ பாய்ஸ் அண்ட் பேட்டில்ல உங்களோட டீமை அவர் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாரு. உங்களுக்கு ஆசை இருந்தா இது யார் வேணா கலந்துக்கலாம். இது ஒரு லைஃப் ஆர் டெத் மேட்ச். ஸோ யார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க கேப்டனாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. அப்போ எல்லா போட்டியாளர்களும் கூ பாய்ஸ் அண்ட் பேட்டிலுக்கு வரமாட்டாங்களா? இவங்க சொல்கிறபடி பார்த்தோம்னா கடைசியாக வரவங்க எல்லாருமே இறந்துருவாங்க போலயே. ஆமா, நம்மளோட அச்சீவ்மெண்ட்டை பொறுத்துத அதுல கண்டிப்பா வரும். பார்ட்டிசிபேட் நம்பர் 28 அந்த பையன் அவங்கள நாங்க தேர்ந்தெடுத்திருக்கோம். இவன் உண்மையிலேயே ஒரு டீம் லீடர் மட்டும் இல்ல, இவன் ஒரு சிறந்த சேலஞ்சர். ஆனா ஒன்ன மட்டும் நான் வச்சுக்கோங்க, இவன் ஒரு டெம்பரவரி டீம் லீடர் தான். சோ உங்களுக்கு யாருனாச்சும் இதுக்கு அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா அவங்க முன்னாடி வந்து தைரியமா சொல்லலாம். அப்பனா அது வாங்கிக்க, நம்பர் 28 முன்னாடி வா, இதை எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பால் மாதிரி ஒன்று கொடுக்குறாரு. நம்ம ஹீரோவும் என்னது இதுதான் டேங் ஃபேமிலியோட எலிக்சர். இதை எல்லாரும் ஹெவன்லி ஹார்ட் பில்னு கூப்பிடுவாங்க. ஹெவன்லி ஹார்ட் பில் 100 வருஷம் பழமையான ஜிங்சங் வேற நம்ம காய்ச்சுவது மூலம் இந்த எலிக்சரை நம்ம தயாரிப்போம். இதை யூஸ் பண்ற யூசர்ஸை பொறுத்து இதோட இன்டர்னல் எனர்ஜி கொஞ்சமா கூடும். எதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரீசியஸான பொருளை போய் யோமாங்கிட்ட கொடுக்குறீங்க? இது வந்து டீம் லீடரா வரவங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜ். டேங் ஃபேமிலி உங்க எல்லார் மேலேயும் நிறையவே எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கு. எஸ்பெஷலி நீ யோமாங், ஏன்னா நான் உன் மேல நிறையவே எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கேன். ஹெவன்லி ஹார்ட் பில்ல நீ எடுத்த பிறகு உனக்கு எப்படி டிஃப்ரெண்டா இருக்கா? எதுனாச்சும் ஒண்ணுமா? ஆனா எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. என்ன சொல்ற நம்ம ஹீரோவும், எங்க இதை தவிர எனக்கு வேற ஒண்ணுமே இல்லையா? எனக்கு எலிக்சர்லாம் தேவையில்லை, வேற என்னாச்சும் வேணும். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியான், போன தடவை மாதிரி ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கியான். இதோட ஒர்த்தி எவ்வளோன்னு தெரியுமா? தெரியாம பேசிக்கிட்டு இருக்கியே. உனக்கு வேணானா எங்க கிட்ட கொடு, நீங்க எதுக்கு வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஒருத்தவங்க இந்த எலிக்சரை வேணான்னு சொல்றாங்கன்னா அவங்க இந்த எலிக்சரால அவங்களோட இன்டர்னல் எனர்ஜி கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சரி சொல்லு, உனக்கு என்ன வேணும்? இருக்கிறதுலயே ரொம்ப பயங்கரமான ஒரு விஷம் வேணும், எல்லாத்தையும் விட ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும். எனக்கு டேங் ஃபேமிலியோட 10 பாய்சன் வேணும். சரி, அவங்க கிட்ட இருந்து நீ என்ன கொண்டு வந்திருக்க? இது எல்லாமே வெறும் வெப்பன்ஸ் தானே? ஓகே, எலிக்சருங்க, எனக்கு டேங்க் கிளானோட அந்த 10 பாய்சன் கேட்டேன், ஆனா அவங்க கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. அதனால நான் இதை எடுத்துட்டு வந்துட்டேன். அவளும் நம்ம ஹீரோ அதை சொன்ன அடுத்த செகண்ட் அவளும் வந்து அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சிடறான். இல்ல, நீ வந்து அந்த எலிக்சரை பிக் பண்ணிட்டு வந்திருக்கணும். நீ ஒரு முட்டாள். யோமாங் எடுத்த டிசிஷனை நம்ம எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு மனசுக்குள்ளேயும் அது இல்லைனாலும் அவன் ரொம்பவே பவர்ஃபுல், அதனால அது தேவையில்லை. நீ அந்த ஹெவன்லி ஹார்ட் பில்ல திருப்பி கொடுத்தனால எல்லா எல்டரும் சந்தோஷமா இருப்பாங்க. நான் அந்த ஹெவன்லி ஹார்ட் பில்ல திருப்பிலாம் கொடுக்கல. 5 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்தா நீ கேட்ட வெப்பன்ஸ்லாம் இங்க இருக்கு, பரவாயில்ல, இதுக்கும் நான் ஏற்கனவே ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருந்தேன். அந்த ஹெவன்லி ஹார்ட் பில்லுக்கு பதிலா இது உனக்கு போதுமா? நீ உறுதியா தான் சொல்றியா? ஒரு ஸ்ட்ராங்கான பாய்சன் இல்லையேன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தம். இருந்தாலும் நீ ஒரே ஒருத்த மட்டும்தான்டா எலிக்சருக்கு பதிலா விஷம் கேட்குற. உனக்கு இன்னியும் ஏதாச்சும் வேணுமா? எனக்கு இதுவே போதுமானதுதான். ஆனா நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணுமே. என்ன? அந்த ஹெவன்லி ஹார்ட் பில்ல நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் அதை மெடிசன் கிங் ஆளுக்கு அமைச்சு வச்சிருவேன். ஆனா உன் மனசை நீ மாத்திக்கிட்டேன்னு இல்ல. எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்திருக்கு. அது என்ன யோசனைன்னா, இப்ப இருக்கிற டெம்பரவரி டீம் லீடரை இருக்கிற டீம்மேட்ஸ் வந்து ஜெயிச்சுட்டாங்கன்னா ரீஎலெக்ஷன் வச்சு அந்த டீம் லீடருக்கு யாரு ஜெயிக்கிறாங்களோ அந்த டீம் லீடருக்கு மறுபடியும் அந்த மெடிசன் கிங் பில்ல நம்ம கொடுக்கலான்னு. இது வந்து நல்ல ஐடியாத. ஏன்னா இருக்கிற எல்லாத்தையும் மோட்டிவேஷன் பண்ண இதுவே போதுமானது. அதோட இது டேங்க் கிளானோட ஃபியூச்சருங்கிறனால நம்ம இதுல பின்வாங்க தேவையில்லை. சோ நீங்க எப்ப வேணா என்கிட்ட சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன அடுத்த செகண்டே அங்க இருக்கிற எல்லாருமே தெரிச்சு ஓடுறானுங்க. ஹே, டெட்லைனை கேட்டு போங்க. கூ பாய்ஸ் அண்ட் பேட்டில் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே இது முடிஞ்சிடணும். நம்ம போய் சுருக்கின டக்குன்னு ரெடி பண்ணணும். யோமாங், நீங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டீங்க, இனிமேல் நாங்க பாத்துக்கிறோம். ஹே, அவங்கள பாருங்க எப்படி போறாங்கன்னு. அவங்க கிட்ட நான் மெதுவா போவேன்னு அவங்க நினைக்க கூடாது. நான் மட்டும் யங் கல்ட் லீடரா மாறிட்டேன்னு இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு ஹெவன்லி ஹார்ட் பில்ல கொடுப்பேன். ஹே டேங் யோமாங், வெளியே வாடா. நான் இவங்களோட ஆர்டரை வேற வருஷப்படுத்துன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா வா, வெளியே வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வெளியே வந்துட்டு, சரி நான் வந்துட்டேன். அப்படியே காலங்களும் மாறிக்கிட்டு இருக்கு. அவங்களும் பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஐஜியை கீழே போட்டு, நீ எத்தனை தடவை தோக்க போற? நீ கிட்டத்தட்ட 173 டைம் என்கிட்ட தோத்துட்ட. அங்க பாரு, அவன் நீ டயர்டே ஆகல. அவன் பிரீத் பண்றது கூட ஈஸியா தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். எந்த டயருமே இல்லை அவன்கிட்ட. நான் இதை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கைவிட்டுட்டேன். இப்பெல்லாம் எதுவா இருந்தாலும் சரி, போட்டியா இருந்தாலும் சரி, காம்படிஷனா இருந்தாலும் சரி, நான் அவனோட ஃபேஸை மட்டும்தான் பார்க்க வரேன். பார்க்கும்போது கொஞ்சம் ஃபன்னா இருக்குல்ல? ஆமா, நீ தோத்தத நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கைப்பிடிச்சு தூக்கி விடுறான்.
நான் அந்த யங் கல்ட் லீடர் பொசிஷனுக்கு போறேன். நம்ம இன்னும் நிறைய டீமை பார்க்க கூட இல்ல. இருந்தாலும் நீ தோக்குறத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நீ யங் கல்ட் லீடரா மாறின பிறகு எங்களெல்லாம் மறந்துட மாட்டியே. போன வருஷத்துல கிட்டத்தட்ட நீங்க பயங்கரமா வளர்ந்துருக்கீங்க. சரி, அப்பனா நான் அனௌன்ஸ் பண்றேன். நம்பர் 28ல இப்போதைக்கு இந்த டீமோட அபிஷியல் குரூப் லீடர். அவரும் மனசுக்குள்ளேயே இதுல எனக்கு ஒன்றும் ஆச்சரியமே கிடையாது. நாளைக்கு உண்மையான குரூப் பாய்ஸ் அண்ட் பேட்டில் நடக்க போகுது. உங்களோட ஃபைனல் ப்ரிப்பரேஷனை ரெடி பண்ணிக்கங்க. சரி, எங்களுக்கு புரிஞ்சுச்சு. நம்ம காம்படிஷனுக்கு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 3 வருஷம் முடிஞ்சுச்சு. வேற சில டீம்ல நிறைய பேரு டிஸ்குவாலிஃபைடு ஆயிருக்காங்க. அவங்க கிட்ட தகுதி இல்லாமலும் சில பேர் இறந்தும். ஆனா நம்ம டீம்ல அந்த மாதிரி எதுவுமே ஆகல. நம்ம நம்பர் 7 டீம் எல்லாருமே சேஃபா தான் இருக்கும். நம்மளோட growth அந்த போங்கு பிரிட்ஜ் அளவுக்கு இருக்கு. அதனால நீங்க அதை நினைச்சு பெருமைப்படணும். நான் உங்களுக்கு அந்த கூ பாய்ஸ் அண்ட் பேட்டில பத்தி நிறையவே வார்னிங் சொல்லியிருக்கேன். ஆனா இப்ப இதை நான் கடைசியா சொல்றேன். இப்ப வரைக்கும் எந்த பேட்டல்லையும் பாய்சனை யூஸ் பண்றது ஒரு தடை செய்யப்பட்ட விஷயம். ஆனா இந்த கூ பாய்ஸ் அண்ட் பேட்டில்ல இருக்கிற டேஞ்சரஸான பாய்சன்லாம் எடுத்துட்டு வருவானுங்க. எக்ஸப்ட் அந்த 10 பாய்சனிங் கூட. கூ பாய்சன் பேட்டில்ல இண்டிவிஜுவல் அவங்களோட எவ்வளவு கில்லிங் இன்டென்ட் இருக்குன்னு காட்டுறதுக்கு உன்னோட அதிகபட்ச திறமைய நீ காட்டி ஆகணும். நம்பர் 28, இந்தா கூ பாய்சன் மேட்சுக்காண்டி நீ கேட்ட விஷயத்தெல்லாம் இதுல வச்சிருக்கேன். இதுல இருந்து ஒரு துளி பட்டா கூட அவங்க எலிக்சரை கொடுத்தாலும் காப்பாற்ற முடியாது. அந்த மாதிரி டேஞ்சரஸ் ஆனது. இது ஒன்னும் உன்னோட லஞ்ச் பாக்ஸ் மாதிரி கிடையாது. நான் வச்சுக்க சிங்கிள் டிராப் கூட ரொம்பவே ஆபத்தானது. இந்த பாய்சனை கண்கள்ல கரெக்டா பயன்படுத்தலைன்னா இந்த விஷம் ரொம்பவே வேஸ்ட் ஆனது. ஆமா, அந்த 9 சிக்னஸ் பவுடர் மாதிரியே. சரி, உனக்கு பாய்சனை பத்தின அறிவுரை முடிஞ்சிச்சு. உண்மையா சொன்ன போனா உன் மேல வருத்தம் ஒண்ணு கிடையாது. ஆனா நீ ப்ராமிஸ் பண்ணணும், எங்களுக்காக நீ ஜெயிப்பேன்னு. நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அவன் கையை எடுத்து மூஞ்சில குத்திக்கிறியான். நான் ப்ராமிஸ் பண்றேன், இந்த போட்டியோட முடிவுல என்னைய காயப்படுத்துற ஒரே போட்டியாளர்கள் நீங்க மட்டும்தான். சரி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த போர்ட்டல் வழியா அங்கிருந்து கிளம்பிடுறான். ஃபைனலி அந்த டே வந்துருச்சு. த கூ பாய்சன் டே. லக் இந்த வட்டம் என்கிட்ட இருக்கும் போல. ஏன்னா என் கிராண்ட் ஃபாதர் கொடுத்த இந்த 10 பாய்சன் என்கிட்ட இருக்கு. அதோட எனக்கு நியூவா நிறைய ஆலை கிடைச்சிருக்காங்க. அங்கே ஒரு ஸ்பேஸ்ல என்ன ஜீகிருக்கலாண்ணா, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா? நீங்க எப்படி எனக்கு உதவலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கூ பாய்சன் நடக்க போற ஏரியா எங்க ஃபேமிலியோட ஃபார்மேஷனால உருவாக்கப்பட்டது தான். நாங்க அந்த ஃபார்மேஷனை மேனிபுலேட் பண்ணி உங்களுக்கு தேவையான நேரத்துல அது எங்க வேணுமோ நாங்க அதை மாத்துவோம். இது எங்க எல்லாத்துக்கும் ஈஸியான ஒண்ணு. நீங்க எனக்கு ஒரு காரணமே இல்லாம உதவி பண்ண மாட்டீங்களே. உங்களுக்கு என்ன வேணும்? ஃப்ராங்கா சொல்லப்போனா எங்க ஜீகில் கிளான் ரிவ்யூவாக ரொம்பவே பவர்லெஸ்ஸா இருக்கு. ஸோ அதனால நாங்க டேங்க் கிளான் கூட கூட்டு சேர ஆசைப்படுறோம். ஆனா எங்களோட பவரும் அதுல குறையக்கூடாது. நீங்க சொல்றபடி பார்த்தா என்ன யூஸ் பண்ணி நீங்க டேங்க் ஃபேமிலியோட மேட்டர்ஸ்குள்ள போயிடலாம்னு நினைக்கிறீங்க. நான் இப்போ உங்க எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு இங்கிருந்து போனேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதனாலதான் நம்ம 2 பேருக்குள்ளேயும் ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ண நான் இங்க வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன இப்ப வேணும்? நான் ரொம்ப வருஷமா இந்த நாளுக்காண்டித காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த ஒரு நாளுக்காண்டித என் வலி எல்லாத்தையும் எனக்குள்ளேயே அடக்கிட்டு இருந்தேன். இப்போ அவனை கில் பண்ணி என்னோட இழந்த லைஃபை நான் அடைஞ்சிக்க முடியும். என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியல அப்படின்னு அவ ரொம்பவே வில்லத்தனமா சொல்றா. எல்லாரோட பேரையும் சொல்லி அவன் எந்தெந்த டீம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் டேங்க் ஃபேமிலியோட மிலிட்ரி ஃபோர்ஸ் மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா இவங்க வெறும் வாய்ப்பேச்சு மட்டும்தான் போல. நான் 3 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். இவங்க கூட மிங்கிள் ஆக மட்டும். மேபி யாருனாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா இதுக்குள்ள இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவன் ஒரு டீமை கொண்டுட்டு போறியான். இன்னும் நிறைய பேரை காட்டிக்கிட்டே இருக்காங்க. நான் அப்பப்ப ஸ்டோரி நகரும்போது அவங்க பேரெல்லாம் சொல்லிட்டு போயிடுறேன். இது ரொம்பவே பர்ஃபெக்டான டே. ஒருத்தவங்க இறக்க கூ பாய்சன் மேட்ச் இப்ப ஆரம்பிக்குது. அதோட இந்த சாப்டர் முடியுது.